தேவனிடத்தில் திரும்புங்கள், மனுஷரிடத்தில் திரும்பாதீங்க. இந்த வார்த்தையை நீங்கள் படியுங்கள், விசுவாசிங்கள். ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. வார்த்தையை நம்புங்கன்னா ஊழியக்காரன் நம்பிட்டு இருக்கிறோம். எல்லா ஊழியக்காரர்களும் பாடுள்ள மனுஷர் தான். தன் பக்கமா திருப்பக்கூடாது, தேவன் பக்கமாய் மக்களை திருப்புறதுதான் சபை. தன்னுடைய புகழ்ச்சிக்காக சபை அல்ல, பேர் பெருமைக்காக சபை அல்ல, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற சபை இன்னைக்கு உண்டாகணும். கர்த்தரை உயர்த்துகிற சபை, வசனங்கள் பெருகணும். ஒரு முள் நமக்கு இருக்கு. இது பவுலுக்கு மாத்திரம் அல்ல, ஜெபிக்கிற ஊழியக்காரர்களுக்கும் விசுவாச மக்களுக்கும் கர்த்தருக்காக நிற்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு முள் இருக்கு. பவுலுக்கு எந்த விதமான முள் இருந்தது என்பதை நான் உங்களுக்கு இப்போ சொல்றேன். நமக்கு எந்த விதமான முள் இருக்கு? அது கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், சரீரத்தில் பிரச்சனைகளாக இருக்கலாம், சில காரியங்கள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், நம்ம நீங்காம இருக்கிற ஒரு காரியம்தான் முள். கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், என் கிருபை உனக்கு போதும். இந்த வசனம் எல்லா வீடுகளிலும் இருக்கும்ல. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய எல்லா வீட்டிலும் என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். என்ன கிருபை? நமக்கு வருகிற பிரச்சனைகள், நமக்கு இருக்கிற முள் தாங்கக்கூடிய ஒரு கிருபை தராரு. அப்போ அந்த பிரச்சனை நீக்க மாட்டாரு, அந்த முள்ளை நீக்க மாட்டாரு. அந்த முள் உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு ஒரு கிருபை உனக்கு வரும். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். என் மனத்தாழ்மை, பொறுமை. இயேசு கேட்ட சீஷர்கள் தாழ்மையை கற்றுக்கிறதுக்கு தான் கூட வச்சிருந்தார் தவிர அவர் அனுபவங்களை கற்றுக் கொடுத்தாரு. படிப்பு கற்றுக் கொடுக்கல. அனுபவம், தாழ்மை, பொறுமை, எதையும் சகிக்கிற தன்மை, மன்னிக்கிற தன்மை, எப்படி ஏழை எளியவர்கிட்ட அணுகணும் என்ற ஒரு முறையை தான் ஊழியம் கற்றுக் கொடுத்தா. ஊழியமே அதுதான். நீங்கள் படிக்கிற படிப்பில்லை, பைபிள் காலேஜில் படிக்கிற படிப்பில்லை, நீங்கள் எவ்வளோ பேர் யூனிவர்சிட்டியில் படித்தாலும் சரி, அதெல்லாம் குப்பை தான். லாபமான அனைத்து